ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்தி கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு சில வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், கர்த்தர் நல்லவர், அவர் ஜனங்களை அவர் நேசிக்கிறார், அவர் ஜனங்களுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த நாளில் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிப்போம். 1:2 வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். இஸ்ரேல் ஜனங்களை பிள்ளைகளைப் போல் வளர்த்து, அவர் ஒவ்வொருவரும் பிள்ளைகளைப் போல் வளர்த்து ஆதரிக்கிற தெய்வம். அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். 3வது வசனம் எப்படியாச்சும், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனங்கள் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள சாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இங்கே தம்முடைய ஜனத்துக்காக அவர் பிள்ளைகளை வளர்க்கிறது போல் வளர்த்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியம், ஜனங்கள் விலகி போகிறார்கள். 5 அறிவுள்ள மாடு தன் எஜமானனை அறிகிறது, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியை அறிகிறது. இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். உணர்வில்லாத ஜனம். இன்னைக்கு உணர்வு அற்ற திரளான ஜனங்கள் உணர்வற்ற நிலைமையிலே இருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்கிற நினைப்பு கூட இல்லாதபடியாய் உணர்வற்ற நிலைமையிலே இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, எனக்கு அருமையான ஒரு சகோதர சகோதரிகளே, இதோ உணர்வற்ற நிலையில் இருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கும். அந்த உணர்வில்லாமல் அவர்கள் செய்கிற காரியங்கள், ஐயோ பாவமுள்ள சாதியும் பாவத்தினால் நிறைந்தவர்களும் அக்கிரமத்தால் பார சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவானால், அறியாமல் இருப்பானால், கோபம் கர்த்தருக்கு உண்டாகும். ஸோ இந்த நாட்களிலே நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அக்கிரமத்தை செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், ஏன்னா விக்கிரகம் கீழே விழுந்து உடைஞ்சாலும் அதை உடமாட்டேங்கிறாங்க. மண்ணில் செஞ்சது, கல்லில் செஞ்சது. சங்கீதம் 115 தெளிவாய் சொல்லப்படுகிறது. பாவம். இஸ்ரவேல் இதோ தேவனை விட்டு கர்த்தருடைய ஜனமாகிய இந்த ஜனம் அவரை விட்டு விலகி போய் அந்நிய தேவர்களையும் அந்நிய விக்கிரகங்களையும் வணங்கினார்கள். அது பாவமுள்ள சாதி, பாவமுள்ள ஜனம், அக்கிரமம் நிறைந்த ஜனம். இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு விலகி போனாங்க. விலகி போவதனால் இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? அவர் சொல்கிறார், இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாக இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. காயம் வீக்கம் நொதிக்கிற கொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, காயங்களை ஆட்சி, காயங்களோடு துக்கத்தோடு வேதனையோடு ரணத்தோடு கூட இருக்கிற ஜனங்களாக ஏன் இருக்கணும்? எரேமியா 30:17 கர்த்தர் சொல்லுகிறார், உன் காயங்களை ஆட்சி ஆரோக்கியம் வர பண்ணுகிற கர்த்தர் நானே. உன்னை தள்ளுண்ட சீருண்டு சொல்லுவார்கள், உன்
காயங்களை ஆட்சி ஆரோக்கியம் வர பண்ணுகிற கர்த்தர் நானே. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரிடம் வந்து விடுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் காயங்களை ஆற்றுவார். தேவையில்லாதபடி காயங்கள் இருக்காது, தேவையில்லாதபடி பிரச்சனைகள் இருக்காது. அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் சால்வ் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இஸ்ரவேலின் தேவன் உயிரோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு சாதகமாய் இருக்க விரும்புகிறார். அவர் சொல்ல, பிள்ளைகளை வளர்க்கிறது போல் வளர்த்தேன். பிள்ளைகளை வளர்ப்பது போல் வளர்த்த ஜனங்கள் இப்பொழுது அவரை விட்டு விலகி போகிறார்கள். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, பெத்த தாய் தந்தையர் பெற்று வளர்த்து ஆளாக்கி அவர்களை தெருவில் விட்டு விட்டு போன பிள்ளைகள் உண்டு. அனாதை இல்லங்களிலே விட்டு போன பிள்ளைகள் உண்டு. ஆனால் கர்த்தரோ பிள்ளைகளை வளர்க்கிறதை போல் நம்மை வளர்த்து நம்மை நேசித்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது, அவரை விட்டு தூரமாக போயிடக்கூடாது. பாவம் அக்கிரமம் இருந்தாலே அவர் விலகி விடுவார். எனவே கர்த்தருடைய நாம் மகிமைக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்வோம். ஏன் தேவையில்லாதபடி உச்சந்தலை முதல் உள்ள கால் வரையில் ஏன் ரணமோ ஸ்தோத்திரம் நொதிக்கிறதோ? சீல் பிதுக்கப்படாமல் ஏன் இருக்கணும்? சீல் பிதுக்கப்படவில்லை ஆனால், கையிலேயோ கால்களிலோ புண்கள் இருக்குமானால், சீல் பிதுக்கப்படவில்லை ஆனால் அந்த காலை வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். எனவே இதெல்லாம் இதற்காக நாம் கர்த்தரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அவர் சீல் பிதுக்கி அதை ரணத்தை ஆற்றி காயத்தை ஆற்றி ஆரோக்கியத்தை இருக்கிற கர்த்தர். எனவே கர்த்தரை நம்பி இருப்போம், பாவத்தை விட்டு விலகுவோம், சாபத்திலிருந்து மீட்க வந்த இயேசுவை அவரையே நம்பி அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை வாசித்து அறிந்து கொள்வோம்.